நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் நமது வேலை வழிகாட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு பிரிவு தற்சமயம் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நிறையனா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு. கூடிய விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதை கீழே அப்ளிகேஷன் லிங்க் வந்து இருக்குது. இப்போ உடனே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண வேண்டாம். 2-3 நாட்கள் கழித்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்கள். எடுத்த உடனே தப்பும் தவறுமா பண்ணிடாதீங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, டைப்பிஸ்ட்டு 22 போஸ்டிங் வந்திருக்கு. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து 1 போஸ்டிங் இருக்குது. கேஷியர் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து 8 போஸ்டிங் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிரைவர் போஸ்ட்டுக்கும் கால்பர் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் வந்து 37 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இதில் வந்து பொருந்தும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி எல்லாமே இதில் வந்து இருக்குது. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சிருக்கணும். அதுமாதிரி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மற்றும் கேசிஆர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஏதாவது ஒரு இதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட்டப்படிப்பு மட்டும் போதுமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் அன்ரிசர்வ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 500 வந்து அமௌண்ட் கட்டணும்னு இருக்காங்க. எஸ்சி, எஸ்டி மற்றும் இதர விதோ கேட்டகரி மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது அருமையான வாய்ப்பு. நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் வந்து பயின்று ஈஸியாக பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து கூடிய வரையில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, காமன் ரிட்டன் எக்ஸாமின், அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வு வந்து இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 50 கொஸ்டின், 50 மார்க்கு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 20. காலம் வந்து 150 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அப்டியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி வந்து 75 மார்க் சொல்லியிருக்காங்க. அதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 30 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸ்லாம் பார்த்துக்குங்க. ஜென்ரல் தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் பி வந்து மேக்ஸு, ஜிகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் இது சம்மந்தமான கொஸ்டின்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட்டு, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னை மற்றும் இதர இடங்களில் அவங்க சொல்கிற இடத்துல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு இந்த வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நமது ஆன்லைன் கிளாஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோவும் வெளியிடுவோம். அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பதிவு பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.